தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/4/2026 செவ்வாய்க்கிழமை ரோகிணி நட்சத்திரம் காலை 6:11 வரை, பிறகு மிருகசீர்ஷ நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஜாதகத்தில் 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், 5ஆம் பாவம்னு 12 பாவம் இருக்கு. அதில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். 5ஆம் இடம் என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பூர்வ புண்ணியத்தின் பலனாக நமக்கு கிடைக்கிறது. சில பேரை சொல்லுவாங்க, வசதியாக வாழ்றவங்கள அவனுக்கு என்னையா அவன் கொடுத்து வச்சவன் அப்படிம்பாங்க. கொடுத்து வச்சவன்னா என்ன, பணம் காசு கொடுத்து வச்சவரா? அதெல்லாம் கிடையாது. இந்த பிரிவில் நம்ம பணத்தை கொடுத்து வச்சோம்னா அடுத்த பிரிவில் அது எப்படி கிடைக்கும்? பணம் எதுவுமே யாரும் எப்பவுமே கொண்டுகிட்டு போகிறதில்லை. ஆகையினால கொடுத்து வச்சவன்னா என்ன அர்த்தம்னா, இந்த பிறவியில் நீ புண்ணியம் செய்யணும். நிறைய புண்ணியம் செய்து தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு அடுத்த பிறவியில் நிறைய நன்மைகள் கிடைக்குமா. ஆகையினால எப்படி பேங்க்ல நம்ம இப்போ டெபாசிட் போட்டு வைக்கிறோம், டெபாசிட் ஒரு பெருந்தொகை போட்டு வச்சோம்னா தேவைப்படுற போதெல்லாம் நம்ம அதை எடுத்துக்கிறோம்ல, அது மாதிரி இந்த பிறவியில் புண்ணியம் செய்து நம்ம வச்சோம்னா அடுத்த பிறவியில் அது நமக்கு கிடைக்குதான். ஆகையினாலே தான் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு 5ஆம் இடத்தை சொன்னாங்க. அந்த 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதனால அந்த 5ஆம் இடம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். அது நல்லா இருந்தால் தான் பிள்ளைகள் பிறக்கும். பிள்ளைகளே பூர்வ புண்ணியத்தின் பலனால பிறக்கிறது தானே. சென்ற பிறவி செய்தது ஒரு புண்ணியத்தால் சிறப்பான பலன் கொடுக்கும் 5ஆம் பாவம். நம்ம இந்த பிறவியில் நம்ம செஞ்ச புண்ணியம் அடுத்த பிறவியாக பிறக்கிற பொழுது எந்த ரூபத்தில் பிறந்தாலும் நமக்கு இருக்கிற அந்த கட்டத்தில் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தெரிஞ்சு போயிடும். புண்ணியத்தை தரும் பாவம் இனிய பாவம், புத்திரர்கள் பாக்கியத்தை அறியும் பாவம், கண்ணியமாய் கடமையினை செய்யும் பிள்ளை, கல்வியிலே தேர்ச்சி பெற்று திகழும் பிள்ளை, மண்ணுலகில் பிறப்பதற்கு குருவின் பார்வை மகத்தாக 5 நிலை பதிய வேண்டும். குரு பார்வை 5ல் பதிஞ்சாதான் பிள்ளை நல்ல அறிவாற்றல் உள்ள பிள்ளையா பிறக்குமா. இல்லைன்னா 5க்கு அதிபதி குரு சாரத்தில் இருக்கணும், நவாம்சத்துல எல்லாம் பார்க்கணும். அது கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். மார்க்கண்டேயனுக்கு எப்படி அவங்க அப்பா அம்மா வரம் கேட்கிற போது இறைவன் கேட்டாராம், சாதாரண பிள்ளையா கெட்டிக்காரத்தனம் இல்லாத பிள்ளையா இருந்தா ஆயுள் 100 வரைக்கும் இருக்கும். ரொம்ப அறிவாளியா இருக்க பிள்ளையா இருந்தா 16 வயதான் இருக்கும். நீங்க எந்த பிள்ளை வேணும்னு கேட்டாராம். கேட்ட உடனே மார்க்கண்டேயனுடைய தாய் தந்தையர்கள், எங்களுக்கு நல்ல அறிவாற்றலோட ஆன்மீக பற்றோட இறை வழிபாடு சிந்தனையோடு இருக்கக்கூடிய பிள்ளை வேணும், 16 வயதுனாலும் பரவாயில்லைன்னு வாங்கினாங்களாம் வரம். அதுக்கு பிறகு மார்க்கண்டேயன் பிறந்து 16வது வயதுல காலனை காலால் கடைகிற ஊர் இந்த ஒரு திருக்கடையூர்ல இந்த திருவிளையாடல் அடைஞ்சு எவன் பிடிக்க வந்தாரு. இவர் சிவனை தழுவி கொண்டார். உடனே சிவனுக்கு கோபம் வந்து, என்னுடைய பக்தனை பிடிக்கிறாயான்னு சொல்லி யமனையே காலால் வதஞ்சாராம். யமனுக்கு வீரம் வந்த ஊர் இந்த திருக்கடையூர். அதனால அப்படி ஒரு கெட்டிக்கார பிள்ளை பிறக்கணும்னா 5ஆம் இடம் நல்லா இருக்கணும். சில பிள்ளைகளை பாருங்க, நீங்க இந்த வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா தெரியும், எந்த ஸ்கிரிப்டும் இல்லாம பாடல்கள்லாம் எவ்வளவு அற்புதமாக பாடி பரிசுகள் வாங்குது. ஆக சில பிள்ளைகள் விளையும் பயிர் முளைகளே தெரியுங்கிறேன். அப்படி எல்லாம் ஒரு நல்ல சிந்தனை ஆற்றல் அறிவாற்றலோட கூடிய யோகமான பிள்ளைகள் பிறக்கணும்னா மண்ணுலகில் பிறப்பதற்கு குருவின் பார்வை மகத்தாக 5 நிலை பதிய வேண்டும். 5 நிலை ராகு கேது சஞ்சரித்தால், உங்க ஜாதகத்தில் 5ல் ராகுவோ கேதுவோ இருந்துச்சு அப்படின்னா அன்னவர்கள் வழிபாட்டால் புதல்வர் இருப்பார். அது எப்படின்னு பார்த்து பாசாரம் பார்த்து நாகதோஷ நிவர்த்திக்கெல்லாம் போய் அதுக்கு பிறகு அவர்களுக்கு பிள்ளை பிறக்கலாம். பொதுவா கொடுத்து வைத்தவன்கிறது என்னன்னா 5ஆம் இடம் நன்றாக இருந்தால் தான் அவர்களுடைய இல்லத்திலே பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடும். ஆக உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ புண்ணிய பலன் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதற்குரிய தெய்வங்களை வழிபடுவதன் மூலம் வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து என் இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு யோகமான நாள். ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். பஞ்சமாதிபதி உச்சம் பெற்றிருக்கின்ற பொழுது நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். தெய்வ தரிசனங்களும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் அரசு வழியில் ஆதாயம் தரும் தகவல் கிடைக்கலாம். ஏதேனும் அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தால் அது கைகூடலாம். சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு மாலை 5:22 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே சந்திரபலம் நன்றாக இருப்பதனாலே உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மைகள் கிடைக்கும். பொதுநல ஈடுபாட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். பொல்லாதவர்கள் உங்களை விட்டு விலகுவார்கள். நீங்கள் குடும்பத்திலே இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். உத்தியோகத்திலே உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:22க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். எனவே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் நீங்கள் செய்யும் செயல்களில் வெற்றி கிடைக்கும். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கிறது. தொழிலிலே புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவார்கள். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக மாறும். வாகன யோகம் உண்டு. பயணங்களாலும் பலன் கிடைக்கும். இந்த நாள் அற்புதமான நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கிடைக்கும். இந்த நாளில் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும் அளவுக்கு கிரக நிலைகள் சாதகமாகவே இருக்கின்றன. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மத்திற்கு ஏது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு. எனவே இல்லத்தில் உள்ளவர்களை அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம். கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நேரமாக இருக்கிறது. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தோன்றாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கைமாற்றாக கொடுத்த தொகை உங்களுக்கு வரலாம். உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சம் பெற்றிருப்பதனாலே அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் இழந்த வேலையை சிலர் மீண்டும் பெறக்கூடிய வாய்ப்பு, பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பும் கூட உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதமான நாள். தொலைந்த எதிர்களின் பலம் குறைகின்ற நாள். தொகை எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கும். மனக்கசப்புகள் மாறும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாதையிலே திசை திருப்பம் தரக்கூடிய ஒரு நண்பர்களின் ஒத்துழைப்பு இன்றைக்கு கிடைக்கப் போகின்றது. இன்று 10லே குரு இருப்பதனாலே பதவியில் மாற்றம் வருமோ என்று சிந்திக்க வேண்டாம். வரும் மாற்றம் நல்ல மாற்றமாகவே இருக்கும். பதவி உயர்வுடன் கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வரலாம். அதே நேரம் 12ல் கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்களும் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மாலை 5:22 வரை சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். செலவுகள் கூடுதலாக இருக்கும். வருமானம் குறைவாகவே இருக்கும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம். யாருக்கும் எதையும் நீங்கள் செய்ய நினைத்து நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரியலாம். எனவே தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் மாலை 5:22க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதேனும் ஒரு புது முயற்சி செய்வதாக இருந்தால் காலை நேரத்திலேயே செய்துவிடுவது நல்லது. தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் வேண்டும். அது மட்டுமல்ல, நேர்மறை சிந்தனைகளையே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம் மாலை நேரத்தில் தான் வருகிறது. எனவே 5:22 வரை உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரக்கூடிய யோகமும் இருக்கிறது. எனவே புது முயற்சிகள் செய்தாலும் சரி, அலுவலக பணிகளை துரிதமாகவும் முடிக்கலாம். மாலை நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக விரயங்கள் ஏற்படலாம். அது மட்டுமல்ல, மாலை நேரம் 5:22க்கு மேல் சந்திராஷ்டமம் வருகின்ற பொழுது நீங்கள் வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். பாதிப்புகளிலிருந்து விடுபட இயலும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருக்கின்றது. குழப்பங்கள் அகலும். கல்யாண கனவுகள் நனவாகும். கலகலப்பான செய்தி காலை நேரத்திலேயே உங்களுக்கு வரலாம். கல்யாண முயற்சிகள் கைகூடுவது மட்டுமல்ல, உத்தியோகத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். 6ஆம் இடத்திலே சுக்கிரன். புதிய வேலைக்கு முயற்சித்தால் அது உங்களுக்கு கிடைக்கலாம். சூரிய பலம் நன்றாக இருப்பதனாலே பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடியும். பக்கபலமாக உடன்பிறப்புகளும் உங்களுக்கு இருப்பார்கள். உடன் இருப்பவர்களும் இருக்கலாம். எனவே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு 2லே ராகு இருப்பதால் செல்வ நிலை நன்றாகவே இருக்கிறது. செல்வாக்கும் அதிகரிக்கும். பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் பதவிகளும் கூட கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. 6லே குரு இருக்கின்றார். எனவே உங்களுடைய முன்னேற்றத்தை மற்றவர்களிடம் அதிகமாக தெரிவிக்க வேண்டாம். 8லே கேது இருப்பதனாலே பயணங்கள் அலைச்சல் ஏற்படும். ஆதாயம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்ம ராகுவால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கும். உடல்நலம் சீராகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாகவும் இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். இல்லத்தினர்களின் ஒத்துழைப்போடு இனிய விதத்தில் பணிகளை முடித்து காட்டுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். அது மட்டுமல்ல, 2ல் சனி இருப்பதனாலே என்றைக்கோ கொடுத்து காலாவதியாகி போன கடன் இப்பொழுது மீண்டும் உங்கள் கைக்கு கிடைக்கலாம். எனவே இந்த நாள் நல்ல நாள்.
மீனராசினியர்களே, உங்களுக்கு இன்று யோசித்து செயல்பட வேண்டிய நாள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் என்றாலும் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். சில காரியங்களை சிரமப்பட்டு தான் முடிக்கக்கூடிய சூழல் உண்டு. செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதனாலே மனப்போராட்டம் அதிகரிக்கும். இப்படி இருப்பவர்களை நம்பி செய்யலாமா, இதை அவர்களிடம் கொடுக்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். அது மட்டுமல்ல, தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்தாலும் கூட விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. தொழில் பங்குதாரர்களை விலகுவதாக சொல்லி அச்சுறுத்துவார்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். எனவே இன்று நீங்கள் மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். நிதானத்தோடு இருப்பது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.